ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியன்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே ராமபக்தி சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுடைய பெருமையெல்லாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். கலியுகத்திலே பக்தியினாலேதான் முக்தி என்பதை தெளிவாக பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். முக்தி வேண்டுவர்களை முமுட்சுக்கள் என்று கண்ணன் கீதையிலே அழைக்கிறார். பக்தர்கள், அடியார்கள் இவர்கள் எல்லோருமே பக்தியினாலே முக்தி அடைய வேண்டிய ஒரு விருப்பத்தோடு வாழ்கின்றவர்கள். ஆகையினாலே ராமபக்தி சாம்ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் சக்கரவர்த்தி பதவி வகிப்பவர்கள் என்கிறார் தியாகராஜ சுவாமிகள். வணங்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களை தரிசிப்பதே பிரம்மானந்தம். ஆமானவுல சந்தர்சனம் அத்தியந்த பிரம்மானந்தமே என்கிறார். அவர்களை தரிசனம் செய்வதே இறைவனை தரிசனம் செய்வது போலத்தான். என்றால் இறைவனே சொல்லியிருக்கிறார், சாதவோ ஹிருதயமஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யந்தே ஜானந்தி நாஹம் தேபியோ மனாகத். சாதுக்களுடைய இதயத்திலே நான் இருக்கிறேன், என்னுடைய இதயத்திலே சாதுக்கள் இருக்கிறார்கள், நாங்கள் இப்படி ஒருவருக்கு ஒரு பரஸ்பரமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதனாலே ராம பக்தர்களை தரிசனம் செய்வதே ராம தரிசனமாக கருதப்படுகிறது. ராமனை அடைவது என்கிற நோக்கத்தை உடைய ராம பக்தி மார்க்கம் மிகச்சிறந்த மார்க்கமாக கருதப்படுகிறது. ராமபக்தி மார்க்கம்தான் சிறந்த மார்க்கம் என்கிற உணர்வும் ராமபக்தி சாம்ராஜ்யத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது. நாம் அடைய வேண்டிய இடம், டெஸ்டினேஷன் ராமனுடைய திருவடிதான். அதுதான் நம்முடைய இறுதி லட்சியம். சரி, நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த நோக்கத்தை அடைவதற்குரிய வழி இருக்கிறதே, அது எப்படி இருக்கிறது என்றால் அது ராஜபாட்டையாக இருக்கிறது, மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது. புதியதாக நாம் ஒரு பாதை போட வேண்டிய என்ற அவசியம் இல்லை. கவுன் பத்தாவே பாட் குருபினா என்று கபீர் சொல்வது போல ஏற்கனவே நல்ல பாதையை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். தியாகராஜர் சொல்லுகிற பொழுது, கண்களுக்கு இன்பம் தருகின்ற வடிவம் உடைய ராமனின் வடிவம், அவனுடைய நாமம் என்று பார்த்தால் சிவன் சொல்லிக் கொண்டிருக்கிற நாமம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமதத்துல்யம் ராமநாம வராணனை என்று ராம ஜபத்தை சாட்சாத் பரமேஸ்வரன் செய்து கொண்டிருக்கிறார். அபிராம குணாலய தாசரத்தை என்று ராமனுடைய குணங்களையும் அவனுடைய செயல்களையும் அழகையும் அனுபவித்துக் கொண்டிருப்பது பக்தர்களுடைய செயலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ராமனை நான் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருப்பதனாலே இந்த பக்தனாகிய தியாகராஜனுடைய இல்லத்திலே ராமன் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு குறிப்பையும் தியாகராஜர் தருகிறார். சக்கனி மார்க்கம் மிகச்சிறந்த ராஜபாட்டையாக இருக்கிறது. சரி, இப்படி ராஜ மார்க்கத்திலே வந்து கொண்டிருக்கிற பக்தர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், ராம பக்தருடைய செயல் அத்தனையுமே அற்புதங்களாக இருக்கின்றன. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அற்புத நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்துவது ஸ்ரீ ராமபிரான் தான். இவை எல்லாமே ராம பக்தியினாலே விளைந்தவை. அதனால்தான் தியாகராஜர் கேட்கிறார், ராம பக்தி எதைத்தான் செய்யாது? எந்த ஒரு செயலை செய்வதற்கும் மனத்தினுடைய ஒருமைப்பாடு வேண்டும். நாம் ஒரு ஜபம் என்கிற செயலை எடுத்துக்கொண்டால் கூட மனம் ஒருமைப்பட வேண்டும். மனத்தினுடைய அலைகள் நிறுத்தப்பட்டு அந்த ஜபம் முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கும் ராமனுடைய அருள் வேண்டும். சில உதாரணங்களை தியாகராஜ சுவாமிகள் தருகிறார். மகாலட்சுமியினுடைய தவம் செய்த தவமாம் தையல் என்று சீத்தை குறிப்பிடுகிறோமே, அந்த சீத்தையினுடைய தவம் வெற்றி பெறுவது, லக்ஷ்மணனுடைய தொண்டு சிறப்பது, பரதாழ்வாருடைய ஞானம் மிகுந்து நிற்பது, யசோதைக்கும் சகாதேவனுக்கும் கண்ணன் கட்டுப்படுவது, சபரியினுடைய பக்தி, ஸ்வயம்பிரபாவுக்கு நிலையான பதவி, ஆஞ்சநேய சுவாமியுடைய தீரச் செயல், இவை எல்லாவற்றையுமா எண்ணி பார்த்தோமானால் அடிப்படை காரணம் ராமபக்தி தான். அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்ல எவ்வாறு ஒருவருக்கு இசைப்பது என்று அருணகிரியா சொன்னபடி அதை உணர்ந்துதான் பார்க்க வேண்டும். ராமனுடைய பக்தர்களுக்கு ராமனை காண்பதிலே ஒரு ஏக்கம் இருக்கிறது. பக்திக்கு அடிப்படையே ஏக்கம்தான். இந்த ஏக்கம் அதிகமாக பக்தி மேலிடுகிறது.
பக்தி மேலிடமில்லிட ஏக்கம் அதிகமாகிறது. அவனை அடைந்தாலுடைய இந்த ஏக்கம் நிறைவு பெறுவதில்லை. எல்லா பக்தர்களுக்கும் இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டியதனாலே சில சமயங்களிலே பக்தர்கள் முறையீடு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. அநேக நாரி என்று ஜெயதேவர் சொல்வது போல எத்தனையோ பக்தர்களோடு ஆண்டவன் இருக்கிறான். தியாகராஜர் கேட்கிறார், நான் உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறேன், உன்னை காண வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருக்கிறேன். ஆனால் நீ வருவதாக தெரியவில்லையே, நீ யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இங்கு வராமல் இருக்கிறான் கேட்கிறார். ஏனென்றால் நீ பக்தி வசப்பட்டவன், யாரோ உன்னிடத்திலே அதிகமான பக்தியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஆகையினாலே நீங்க வராமல் இருக்கிறாயா என்று உரிமையோடு கேட்கிறார். இறைவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நேரம் போவதே தெரியாது. ஆதிசங்கர பகவத்பாதால் தட்சிணாமூர்த்திக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். கல்பாம் க்ஷணம் இவங்கிறார். ஒரு க்ஷணம் ஆகிவிட்டது, கல்பகாலம் ஆனதுங்கிறீர்களே. இதையே கோபிமார்கள் கண்ணனை பிரிந்திருக்குமோ சொல்லுகிறார். திருடி யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம். கண்ணா, உன்னை பார்க்காத பொழுது ஒரு நொடி கூட ஒரு யுகமாக தெரிகிறது. அதனாலே எம்பெருமானை எப்பொழுது காண்பேனோ என்கிற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. தத் ஆகமன காங்கிதா என்று சொல்வது போல இறைவன் எப்பொழுது வருவான் எப்பொழுது வருவான் என்கிற ஒரு ஏக்கம் மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அங்க நெடு மதில் புடை சூழ் அயோத்தி என்றும் அணி நகர துலகனை விளங்கும் சோதி வெங்கதிரோன் குலத்து கோர் விளக்காய் தோன்றி விண்முழுது உய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கோனொடும் கருமுகிலை இராமல் தன்னை தில்லை நகர் திருச்சீத்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணும் நாளே. ராம பக்தியிலே திளைத்து அவனை அனுபவித்தல் என்பது ஒரு சிறப்பான செயல். ராமனுடைய குணங்களை, அவனுடைய அழகை, அவனுடைய அற்புதமான செயல்களை எல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து அனுபவித்தல் என்பது ராம பக்தர்களுக்கே கைவந்த கலை. தியாகராஜர் சொல்லுகிறார், ஸ்வரம், ராகம், தாளம் என்கிற அமுத ரசத்திலே உயர்ந்த ராமநாமம் என்கிற ஒரு கற்கண்டை கலந்து புசித்துக் கொண்டிருக்கிற சிவபெருமானுக்குத்தான் ராமா அந்த இன்பம் தெரியும், அந்த அனுபவம் புரியும். சதா சர்வகாலம் ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாம் சிவபெருமான் அனுபவித்த அந்த நிலையை அடைய வேண்டும். திருப்போரூர் சுவாமிகள் முருகனிடத்திலே கேட்பார், அருணகிரி அனுபவம் நாயேற்கு காட்டு. ஒரு திருப்புகழை பாடுகிற பொழுது அருணகிரிநாதருக்கு எத்தனை அனுபவம் கிடைத்ததோ அந்த அனுபவம் எனக்கு தர வேண்டும் என்று கேட்பார். அதனால்தான் இன்றைக்கும் நாதோபாசனை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சங்கீதத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் ஒரு கீர்த்தனை பாடுகிற பொழுதே தியாகராஜ சுவாமிகள் எப்படி அனுபவித்தாரோ அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று ஈடுபட்டு பாடுகிறார்கள். அந்த ஒரு அனுபவம் தனக்கும் வேண்டும் என்று ஒவ்வொரு சக்கரவர்த்தியும் ராமபக்தி சாம்ராஜ்யத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியாரும் நினைப்பதிலே என்ன தவறு இருக்க முடியும்? கம்பநாட்டாழ்வார் ராமனுடைய அழகை அனுபவிக்கிறார். ராமபிரான், சீதா பிராட்டியார், இளையபெருமாள் 3 பேரும் போய்கொண்டிருக்கிறார்கள். கதிரவனுடைய ஒளியானது இவர்கள் மேலே படுகிறது. ராமபிரான் வண்ணம் கருப்பாக இருந்தாலும் ஒளிமிக்கவர், ஓஜஸ் தேஜஸ் இரண்டும் நிறைந்தவர் ராமபிரான். அதனால அந்த ஒளியிலே சூரியனுடைய ஒளி மங்கி போய்விடுகிறது. இந்த அழகை அனுபவிக்கிற பொழுதே ராம பக்தியிலே திளைத்து விடுகிறார் கம்பநாட்டாழ்வார். வெய்யோன் ஒளித்தல் மேனியில் விரிசோதியன் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனா மையோ மரகதமோ மாறி கடலோ மழை மூக்கிலோ ஐயோ இவள்
அடிவெல்வதோ அழியா அழகுடைய இப்படிப்பட்ட ராமனை அல்லவா கற்க வேண்டும். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரும். அவனையே காண வேண்டும், அவனையே படிக்க வேண்டும், அவனையே நினைக்க வேண்டும் என்பது ராமபக்தி சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பக்தருடைய நிலையாக இருக்கிறது. ஆழ்வார்கள் அவரவர்கள் உரிய வகையிலே அனுபவித்தார்கள். நம்மாழ்வார் சொன்னார், ஜோதியா இருக்கிற நீ எல்லோருடைய மனதிலும் ஜோதியை கொடுத்து அந்த ஜோதியிலே ஜோதிக்குள் ஜோதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறவனே, உன்னுடைய பெருமையை சாதாரணமாக பாக்களினாலே பாடிவிட முடியுமா? கண்டும் கொலோ நெஞ்சமே கடியவினையே முயலும் ஆண்டிரல் மீளி மொயம்பிலறக்கல் குலத்தை தடில்து மீண்டும் அவள் தம்பிக்கே விரிநீரிலங்கை அருளி ஆண்டு தன் சோதி புக்க அமர அரியேற்றினையே மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவரே தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்து வித்தாசிம் மதில் பூடை சூழ் கணபுரத்தில் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனை நாளேலோ குலசேகர ஆழ்வார் ஒரு தாயின் நிலையிலே தன்னை கோசலையா வைத்து ராமனையே தூங்க வைத்து விடுகிறார். ஆஞ்சநேய சுவாமி ராமனை அனுபவித்தார். தான் எப்படி அனுபவித்தேன் என்பதை யாரிடமா சொல்ல வேண்டும் என்று அவருக்கு மிகவும் ஆசை. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சீதா பிராட்டியை சந்திக்கிறார். சீதா பிராட்டியை முதலாக சந்திக்கிற பொழுது எப்படி தொடங்குவது என்று பார்த்தபொழுது ராமனுடைய அழகை சொல்ல வேண்டும் என்றுதான் அவருக்கு தோன்றியது. என்னால் சீதா பிராட்டிக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால், தன்னுடைய கணவனை பற்றி பிறர் பேசுவது. எந்த பெண்ணுக்குமே அப்படிப்பட்ட ஒரு இயல்பு இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் விவேகானந்த சுவாமிகள் சொல்லுகிற போது அழகா சொன்னார், இந்த நாட்டிலே சீத்தை என்கிற ஒரு பாத்திரம் இல்லை என்றால் இந்த நாடே இல்லை என்றார். இன்னொன்றும் சொன்னார், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஸ்திரீகள் எல்லாம் சீத்தையினுடைய அற்புதமான பத்தினி தெய்வ நிறையிலே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் குறிப்பிட்டார். அந்த அழகை சொல்லுகிறார். நான் எப்படி அம்மா ராமனை பற்றி சொல்ல முடியும்? அவருடைய அழகை சொல்வதற்கும் எனக்கு முதல்ல வார்த்தைகள் கிடைக்காது. அவருடைய கையின் அழகை சொல்லுவதா, திருக்கரங்களுடைய போக்கை சொல்லுவதா, திருப்பாதத்தை சொல்லுவதா? என்னால் சொல்லவே முடியாது என்று சொல்லி அத்தனை அழகையும் சொல்லி விடுகிறார். அந்த ராம சௌந்தர்யம் எல்லாம் அறிந்து சொல்ல போமோ? கந்தமேவும் விந்தம
இப்படி ராமனை அழகாக வர்ணிப்பது என்பது உறக்கம் இருந்தாலும் ராம பக்தியிலே நிர்குண பக்தி என்பதும் உண்டு. சகுண பக்தியிலே ஒரு பக்கம் அடியார்கள் தம்மை மறந்து பாடிக்கொண்டிருந்தாலும் அவரிடத்தில் நிர்குண பக்தி செலுத்தி ராம என்கிற நாமத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அதையே ஜபம் செய்து அதையே ஸ்மரணம் செய்து ராம பக்தியிலே திளைத்தவர்கள் இருக்கிறார்கள். கபீர்தாசர் அதிலே முக்கியமான ஒருவர். பின்னாலே வந்த காந்தியடிகள் கூட உருவமில்லாத ராமனைத்தான் வணங்கி வந்தார், ராமநாமத்தை கூறி வந்தார் என்று பார்க்கிறோம். கோபண்ணா என்று முதலிலே இருந்தவர் தான் பின்னாலே பத்ராச்சல ராமதாசர் என்கிற பெருமை பெற்றார். அவர் தன்னுடைய குடும்பத்திலே வழி வழியாக எல்லோரும் வழிபட்டுக் கொண்டிருந்த விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அவருடைய குருவாகிய கபீர்தாசர் அதை பார்த்துவிட்டு ஒரு நாள் அந்த விக்கிரகத்தை ஆற்றிலே இருந்து விட்டார். இப்படி ஆற்றிலே இருந்து விட்டீர்களே என்று சொன்ன பொழுது கபீர் சொன்னார் கோபண்ணாவிடத்திலே, அப்பா, உருவமே இல்லாத ராமனை உன்னாலே தியானம் செய்து பார்க்க முடியாதா, வணங்க முடியாது என்று கேட்டார். எப்படி முடியும்? சகுண பக்தி தானே இப்பொழுதுதானே தொடங்கி இருக்கிறேன், சகுண பக்தி தொடங்கிதானே உங்களுடைய அனுகிரகத்தினாலே நிர்குண பக்திக்கு வர வேண்டும் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். அதனாலே மீண்டும் அந்த விக்கிரகத்தை அவருக்கு எடுத்துக் கொடுத்தார் கபீர்தாசர். பிரகலாத ஆழ்வார் கூறிய 9 விதமான பக்தி நிலைகளிலும் ராமபக்தி சாம்ராஜ்யத்திலே பக்தர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிரவணம் என்பது இறைவனுடைய நாமங்களை கேட்பது. இறைவன் நமக்கு செவிகளை கொடுத்திருப்பதே அவன் புகழை கேட்பதற்குத்தான். செவிகால் கேண்மின்களோ சுதௌ ஸ்கந்த கீர்த்திம் என்பது போல இறைவனுடைய பெருமையை கேட்பதற்குத்தான் செவிகள் தரப்பட்டிருக்கின்றன. சோரனும் போர்மடிய தொழிலங்கை கட்டழித்த சேவகன் கேளாத செவியல் செவியே திருமால் தீர்கேளாத செவியல் செவியே. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னர் அவனுடைய ஆரூர் கேட்டாள் என்று கேட்பதுதான் முதலிலே வருகிறது. வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ, கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ, ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று இயற்கையெல்லாம் இறைவனை அழைப்பதை நீ கேட்கவில்லையா? கீத கோவிந்தத்திலே சக்கியா இருக்கிற தோழி ராதை இடத்திலே சொல்லுகிறா, அதோ பார்த்தாயா, இயற்கையெல்லாம் எப்படி கண்ணனை வரவேற்பதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன, அவை எழுப்பிக் கொண்டிருக்கிற சிறிய ஓசையை கூட உன்னால் கேட்க முடியவில்லையா என்று கேட்கிறார். இறைவனுடைய பெருமையை கேட்டவுடனேயே இறைவன் வருகிறான் என்று அவனுடைய வரவை சொல்லுகின்ற சின்னங்களுடைய ஒலியை கேட்டவுடனேயே எல்லோரும் தன் நிலை மறந்து இறைவன் நாமத்தை சொல்லத் தொடங்கி விடுவார்களே. சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பார்கள், கேழில் விழுப்பொருள் பாடினால் கேட்பார்கள், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து அவன் நாமத்தை சொல்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இறைவனுடைய நாமத்தை கேட்க இது செவி என்பதை நாம் உணர வேண்டாமா? ஜெயதேவரை பார்த்து கண்ணன் கேட்டான், அப்பா, இந்த கீத கோவிந்தம் என்பதை நீ எதற்காக எழுத நினைக்கிறாய்? ஒரே ஒரு காரணம் கிருஷ்ணா, உன்னுடைய நாமங்களை யார் கேட்டாலும் மகிழ்ச்சி அடைந்துகிறார்கள். யதி ஹரி ஸ்மரணே சரசம் மனக யதி விலாச கலாச குதூகலம் மதுர கோமள காந்த பதாவளி சுணுததா ஜயதேவ சரஸ்வதி புவி கிரணந்திதே பூரிதா ஜனா. இறைவா, உன் நாமத்தை கேட்டவுடனே எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து விடார்களே, அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நான் பாடினேன் என்றார். யாரார் சொல்லுகிறார், ராமா, உன்னிடத்தில் நான் பக்தி செலுத்துகின்றால் என்ன காரணம் தெரியுமா? உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
கஜேந்திரன் என்கிற ஒரு யானைக்கு நீ அருள் செய்திருக்கிறாய். திரௌபதியினுடைய மானம் காக்க நீ புறப்பட்டிருக்கிறாய் என்று உன் பெருமைகளை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கோபண்ணாவாக இருந்த பக்தராமதாசருக்கு ஒரு அருமையான அனுகிரகத்தை செய்திருக்கிறாய். உலக பந்தங்கள் இருந்தவரை விடுவித்து உன்னை நோக்கி அழைத்திருக்கிறாய். ஒரு சீத்தையை காண்பதற்காக நீ கடல் தாண்டி போயிருக்கிறாய். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டனாலே உன் நாமங்களை சொல்பவர்களுக்கு, உன்னை நினைப்பவர்களுக்கு நீ அனுகிரகம் செய்கிறாய் என்று புரிந்து கொண்டேன். அடிப்படை காரணமே நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டதான் என்கிறார். இறைவனை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவனை பாட வேண்டாமா? இந்த கலியுகத்திலே இறைவனை பாடுவது என்பதுதான் முக்தி அடைவதற்கு சிறந்த மார்க்கம். கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்யோப ஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் என்றபடி இறைவனை பாட வேண்டும். மாத்துருக்கா புஷ்பமாலை கோல பிரவாளத்தில் அணிய வேண்டும். இறைவனுக்கு பிடித்தவை 2 மாலைகள், ஒன்று பூமாலை, மற்றொன்று பாமாலை. அதனால்தான் இறைவனே சொல்லுகிறான், அர்ச்சனை பாட்டேயாகும் சொற்றமிழால் எம்மை பாடுக என்று சுந்தரிடத்தில். பையத்துயின்ற பரமன் அடிபாடுதல் அடியாருடைய வழக்கமாக இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு எழுந்தள்ளுகின்ற மணிவாசக பெருமான் அங்கே நீராட வருகின்ற சிறுமிகளை பார்த்து அழகாக சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பாட வேண்டும். இறைவனுக்கே பாடல் மிகவும் பிடிக்கும். பாடல் காதல் புரிவோன், ராக ரசிக்க ராக சகித என்கிறார். சாதாரணமா ஒரு கீர்த்தனை எடுத்துக்கொண்டாலேயே அதனுடைய 3 பிரிவுகளை பார்த்தோமானால் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று வருகிறது. பல்லவி என்றாலே இறைவன் திருவடி என்று பொருள். இறைவன் திருவடியை நினைத்து தொடங்குகிறார்கள். பிறகு அனு பல்லவி என்று அந்த திருவடிக்கு அருகிலே வருகிறார்கள். இப்போ திருவடிக்கு அருகிலே வந்த உடனே சரணம் என்று முழுமையாக அந்த திருவடியை பற்றி விடுகிறார்கள். இதுதான் கீர்த்தனையிலே அமைந்திருக்கிறது. தியாகராஜ சுவாமிகள் நாதோபாசனை செய்தவர், இறைவனுக்கு முன்னாலே பாடிக்கொண்டே இருந்தவர். ஒரு பாடலிலே ஒரு பூஜை முழுவதையும் வைத்திருக்கிறார். முதலிலே தேகம் என்கிற கோயிலை எடுத்துக்கொண்டார். அதிலே மனம் என்கிற பொற்பீடத்தை அமைத்தார். இறைவனுடைய திருவடி தியானம் என்கிற கங்கை தீர்த்தத்தை விட்டு அபிஷேகம் செய்தார். அபிமானம் என்கிற வஸ்திரங்களை எல்லாம் அணிவித்தார். நறுமணப்பொடி என்கிற பாடலை பாடினார். மலர்களாக அவர் போட்டது ஸ்மரணம். தீவினை பயன் என்கிற சாம்பிரானை ஏற்றி வைத்தார். பக்தி என்கிற தீபத்தை காட்டினார். பூஜா பலனையே நைவேத்தியமாக கொடுத்தார். ராமபிரானுடைய தரிசனத்தை தீபாராதனையாக நினைத்தார். விளைவாக இருக்கக்கூடிய ஆனந்தமே அவர் கிடைத்த தாம்பூலம். பரிபாலய 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 ரகுநாதா, பரிபாலய 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 திரச்சித்தமு வரசாமி கரபீட்டமு ரகுநாதா, பரிபாலய 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 ரகுநாதா. இறைவனுடைய நாமங்களை கூறுவதுதான் ஜபம். பகவன் நாம போதேந்திராள் ராமநாம ஜபம், ராமநாம கீர்த்தனை 2ம் செய்தவர். இதை லோக பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டார். காமகோட்டி பீட்டாதிபதியாக இருந்தாலும் கூட பொறுப்பை எல்லாம் அடுத்த இடத்திலே கொடுத்துவிட்டு நாம சங்கீர்த்தனம் என்று கிளம்பியவர். அவர் ஜபத்தையும் கீர்த்தனத்தையும் 2 கண்களாக போற்றி வந்தவர். ஜபம் செய்கிற பொழுது மனமானது முழுமையாக ஈடுபட வேண்டும். கையிலே மாலை சோன்று கொண்டிருக்கிறது, வாய்க்குள்ளே நாக்கு சோன்று கொண்டிருக்கிறது. ஆனால் மனமோ 10 திசைகளே சோன்று கொண்டிருக்கிறது. இதற்கு பெயரா ஜபம் என்று கேட்டார் கபீர்தாசன். மாலாத்தோ கருமே பிறை ஜீப் பிறை முக்குமாகி மனுவாத்தோ தசு திசி பிறை எகுத்தோ சுமிரன் ஆகி என்றார்.
எந்த நாமத்தை இந்த ராமபக்தி சாம்ராஜ்யத்தில் சொல்லுவார் சொன்னார்? சாட்சாத் ராம நாமம் தான். அது எப்படிப்பட்ட நாமம் தெரியுமா? எல்லா வெற்றிகளை தருகின்ற நாமம். சொன்னாலேயே முக்தி தருகிற நாமம். ஒரு முறை சொன்னாலே போதும். ஜயது ஜயது மந்திரம் ஜன்மசாபல்ய மந்திரம் ஜனன மரண பேத க்லேச வித்தேச மந்திரம் சகல நிகம மந்திரம் சர்வசாஸ்திரைக மந்திரம் ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமேதி மந்திரம் ராம ராமேதி மந்திரம். ஸ்மரணம் என்று வருகிற பொழுது மனமே உலக விஷயங்களை பற்றி நினைக்காமல் நீ ராமனையே நினைக்க வேண்டும். மனசா ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு மறவகே. மனத்தினால் சிந்திக்க வேண்டும். கசிந்து உள்ளம் உள்ளுக்கு உருக வேண்டும். இறைவனை சந்திப்பது என்கிற நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக அமைவது இறைவனை சிந்திப்பதுதான். சிந்திக்கிறேன், அதன் பிறகுதான் வந்திக்கிறேன், வாழ்த்துகிறேன் என்பதெல்லாம். அதனால ஸ்மரணத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது நவவிதமான பக்தியிலே. ஸ்மரிக்கிற பொழுது இறைவனுடைய நாமங்கள் யார் சொன்னாலும் நம்முடைய மனமானது அந்த நாமத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கு. ஓலமிடினும் உணராய் உணராய்கான். அந்த உணர்தல் என்பது ஸ்மரணத்திலே ஒரு முக்கியமான பகுதி. ராமனை உணர்ந்து கொண்டே அவன் நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது ராம பக்தருடைய செயல். துளசிதாசர் ராமபிரானை இதயத்திலே வைத்தவர். ஸ்ரீராமச்சந்திர கிருபாளு பஜமன் ஹரண பவ பயதாரணம் கல்ஜலோச்சன கல்ஜ முக கர கல்ஜ பத கல்ஜாரம் இதி வததி துளசி தாச சங்கர சேஷ முனி மனரஞ்சனம் மம ஹிருதய கல்ஜ நிவாச குரு காமாதி கலதல கல்ஜனோ ஸ்ரீரா. அர்ச்சனம் என்று மலர்களாலே ராமனை வழிபடுவது. ஏற்கனவே அர்ச்சித்தருடைய ஒரு பட்டியலை தியாகராஜ சுவாமி தருகிறார். பார புகழ சுக சனக பிரகலாத நாரத பரமேச ருத்ராதி பக்துல் அர்ச்சிம்பக. இவர்களோரும் பக்தியோடு அர்ச்சனை செய்திருக்கிறார்களே, அதை போல நீயும் செய்ய வேண்டாமா என்று நம்மை கேட்பது போல ஒரு கீர்த்தனை சொல்கிறார். ஆனால் மலரிட்டு இறைவனுடைய தாளை சேர ஒட்டாமல் செய்கிறவர்கள் நம்மிடத்தில் இருக்கிற புலன்கள். இப்படி புலன்கள் எல்லாம் நாம் அர்ச்சனை செய்ய விடாமல் நம்மை எங்கோ இழுத்துக் கொண்டிருக்கிறன என்று பார்த்தால் அதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார் தியாகராஜ சுவாமி. நீங்கள் எல்லாம் புலன்களை விட்டு விட்டு மனத்தை இறைவனிடத்தில் ஈடுபடுத்துங்கள். எப்பொழுதுமே புலன்கள் வழியாக மனம் ஒன்றை ஏற்றுக்கொண்டு கெட்டு போகிறோம். அதன் பிறகு மனமே புலன்களுக்கு ஆணையிடுகிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் மனத்தை முழுமையாக பகவானிடத்தில் செலுத்திவிடலானால் புலன்கள் மனத்திடத்திலே தோற்று போய்விடும். அப்பொழுது இறைவனை நீங்கள் முழுமையாக அர்ச்சிக்கின்ற ஒரு தொழிலே ஈடுபட்டு விடலாம் என்று ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதாள் திருச்செந்தூர் முருகனுக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். இறைவனுடைய பாதங்களிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவருக்கு ஒரு கருத்து தோன்றுகிறது. ஆண்டவனே, ஒரு வண்டாக மாறி உன்னுடைய திருவடி என்கிற மலரிலேயே நான் எப்பொழுதும் இருந்து விடுகிறேனே, அப்போது உன்னை அர்ச்சித்துக் கொண்டே இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் அல்லவா என்று கேட்கிறார். செந்நிற பாதமலர் சிந்தும் தேனமுதமலர் இல்நொலி பாதசரம் இன்பமயமாக்கும்
மனோ உள் நினைவில் நினைவாக உலவி வரும் வண்டனவே என் இதயம் இருந்தங்கே எப்போதும் கழித்திடுமே. இறைவனை வந்தித்து வாழ்த்தி வழிபட வேண்டும். சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம் என்று பக்தர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு வந்தனம் செலுத்துவது அஞ்சலி என்று சொல்வார்கள். ஆஞ்சநேயருடைய வடிவங்களே அஞ்சலி ஹஸ்த ஆஞ்சநேயர் ஒன்று உண்டு. அவர் வணங்கியபடியே இருப்பார். இப்ப யாருக்கு வணக்கம் செலுத்துகிறார் என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு வருகின்ற ராம பக்தர்களுக்கு நான் வந்தனம் செலுத்துகிறேன். கட்டு கட்டு மண்ணுமே சாய் ரமுத்தா கட்டுக்க வச்சனமத்து போலிரே என்று சொல்வது போல எல்லாருடைய இதயங்களையும் ராமன் இருக்கிறான். எனவே நாம் ஒருவருக்கு வந்தனம் செய்கிற பொழுது அந்த வந்தனம் அவர் இதயத்தில் இருக்கிற ராமனுக்கு, அவர் திரும்ப நமக்கு வந்தனம் செய்கிற பொழுது நம்முடைய இதயத்தில் இருக்கிற ராமனுக்கு அந்த வந்தனம் போகிறது என்று அற்புதமாக பேசுவார்கள். முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரனாக முருகன் இருக்கிறான். வந்தனம் செய்வது என்பது இறைவனுக்கு உகந்த ஒரு பக்தி வழியாக இருக்கிறது. தியாகராஜ சுவாமிகள் கேட்கிறார் ராமனிடத்திலே, ராமபிரானே, எல்லா செல்வங்களையும் தருகின்ற உன்னை வந்தனம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற நீயே வெளியேயும் இருப்பதனாலே நீ வேறு நான் வேறு என்று வேறுபாடு இல்லை. நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடார் சடாரத்தை மீதே பராபரத்தி மீதே அருள்வாயே என்று அருணையார் கேட்பது போல அவன் வேறு நான் வேறு என்ற நிலை வந்து விடுகிறது. வந்தனமு ரகுநந்தனாம் சேது பந்தனா பக்த சந்தனா வந்தனமு ரகுநந்தனா சீதமானா தோ வாதமா சீதமானா தோ வாதமா மே பேதமாயிதி மோதமா வந்தன ரகுநந்தன. பாத சேவனம் என்று இறைவனுக்கு கைங்கரியம் செய்வது. சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று அருள்வான். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சுவது அடியாருடைய வழக்கமாக இருக்கிறது. விபீஷண ஆழ்வார் ராமபிரானுடைய பாதங்களிலே வந்து கேட்கிறார், எனக்கு வேண்டியது இலங்கை ஆட்சி இல்லை ராமா, பரதாழ்வாருக்கு நீங்கள் கொடுத்தீர்களே பாத சேவனம், அதை எனக்கு கொடுங்கள் கேட்கிறார். இளையவனை கவுத்த மௌலி என்னையும் கவித்தி என்றார். லக்ஷ்மணன் என்றாலேயே லக்ஷ்மி சம்பத்து உடையவன் என்று பொருள். மகாலட்சுமி சர்வசாதாகாலம் மகாவிஷ்ணுவுக்கு பாதசேவனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி மகாலட்சுமியுடைய சம்பத்தை உடைய லக்ஷ்மணனும் ராமபிரானுக்கு பாதசேவனம் செய்கிறார். இதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிற ராமபிரான் மகாலட்சுமியாகிய சீத்தையிடத்தில் சொல்லுகிறார், அம்மா லக்ஷ்மணனுடைய பாத சேவனத்தை பார்த்தாயா, அவன் எவ்வளவு அழகாக கைங்கரியம் பண்ணுகிறான் என்று பாராட்டினாராம். அலநாடு சௌமித்ரி பாத சேவ செலரேகி சேயு வேள சீதத்தோ. அதனாலே தியாகராஜ கேட்கிறார் ராமனிடத்தே, ராமா, உன்னுடைய சகோதரர் புரிந்து கொண்டிருக்கிற திருவடி தொண்டானது எனக்கும் வேண்டும். பரிமந்துலவு ஸ்ரீமந்துலவு நீ சோதருளு சேயுருதி பாத சேவ கோரித்தினி என்கிறார். இப்படி ஒரு கைங்கரியம் வேண்டும் என்று தியாகராஜ கேட்கிற போது சொல்லுகிறார் ராமனிடத்திலே, ராமா, நான் எப்பொழுதுமே உன்னுடைய செக்யூரிட்டியாக உனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து கொண்டிருக்க வேண்டும், உனக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்காக நீ எனக்கு சில ஆயுதங்கள் தர வேண்டும் என்றார். ரோமாஞ்சனம் என்கிற கவச்சத்தை கொடு, ராமபக்தி என்கிற கேடயத்தை கொடு, ராம நாமம் என்கிற கத்தியை கொடு, இந்த வாளை வைத்துக் கொண்டு உனக்கு பாதுகாப்பாக எப்பொழுதும் இருந்து கொண்டு பாத சேவனம் செய்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்கிறார்.
தாஸ்யம் என்று ராமனுக்கு அடிமை செய்வது. இறைவனுக்கே ராமசுவாமி என்று பெயர். ஸ்வம் என்றால் சொத்து என்ற அர்த்தம். சுவாமி என்றால் நம்மை உடையவன். நாம் அவனுடைய சொத்தாக இருப்பதாலே அவன் நம்மை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். என் கடன் பணி செய்து கிடப்பதை என்று நாம் இருந்தோமானால் தன் கடன் அடியேனியும் தாங்குதல் என்று இறைவன் நம்மை தாங்கிக் கொள்கிறான். அவனை தவிர வேறு தெய்வம் நமக்கு இல்லை என்கிற உணர்வு வேண்டும். தர நீ வண்டி தெய்வமுலே தண்டி சரணனு கொண்டி தாசரதே, உன்னை சரணமாக அடைந்தேன், உன்னை தவிர எனக்கு கதி இல்லை என்பதுதான் தாஸ்யம் என்று சொல்லப்படுகிற நெறியிலே வரக்கூடிய அற்புதமான சரணாகதி நெறி. அதனாலதான் தவ தாசோகம் தவ தாசோகம் தவ தாசோகம் என்று 3 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார் தியாகராஜ சுவாமி. எல்லாமே அவனே என்று வந்து விட்டால், அவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று வந்து விட்டால் இந்த சரணாகதி முழுமை பெற்று விடுகிறது அல்லவா? தாயின் வயிற்றில் நாம் இருக்கிற பொழுதே நமக்கு உணவு கொடுத்தவன். சரி, தாயினுடைய வயிற்றை விட்டு நாம் குழந்தையாக வெளியே வந்த உடனேயே நமக்கு தயாராக தாயிடத்திலே பாலை வைத்திருக்கிறவன். இறைவன் நட்பு எப்படி இருக்கிறதாம்? சக்கியம் தலைநாள் கடைநாள் ஒக்கவே என்று முதலே நாம் இந்த உடம்பெடுத்து வந்தபோது இறைவன் எப்படி நட்பை செலுத்தினானோ அதே நட்போடு நாம் அவனோட சேர்வரை இருக்கிறான். முனு வஜ்ர பாதல நோர்வஜாலகனும் இனஜுண்டு நினு ராமச்சந்திரா என்கிறார். அப்படி இறைவன் முழு அன்போடு நட்போடு இருக்கிறவன். ஆத்ம நிவேதனம் என்று கள்ளம் தவிர்ந்து யாதும் சுவடுபடாமல் அவனை அடைய வேண்டும். ஆவி சாவியாகாமல் நீசற்ற அருள்வா என்பார் அணுகிறார். இந்த உடம்பு என்பதும் இதற்குள்ளே இருக்கிற உயிர் என்பதும் அவனை சேர்ந்தது என்பதனாலே ஆத்ம நிவேதனம் என்று முழுமையாக அவனிடத்திலே நம்மை கொடுத்து விட வேண்டும். சர்வதர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் பிரஜ என்றுதான் இதையும் கண்ணன் எடுத்து பேசியிருக்கிறார். யாரா சொல்லுகிறார்? உன்னுடைய மனத்தை நம்பி, உன்னுடைய அருளை நம்பி என் மனமானது உண்மயமாகிவிட்டு என்கிறார். பாகி ராம யனுச்சு நீது பதமு நம்பித்தி பாகி ராம யனுச்சு மனசு பாகு கிரமத்தி என்கிறார். அப்படிப்பட்ட ராமனை நாம் எப்பொழுதுமே நினைத்து வணங்க வேண்டும். உலகிலே இருக்கிற விஷயங்களை விட்டுவிட்டு அவனிடத்தில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். காமினி காஞ்சனம் சொல்வார். பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை அத்தனையும் போய் இறைவன் மேலே ஆசை வைத்து அந்த ஆசையும் நிறைகின்ற நிலையிலே ஆசை இல்லாமல் சத்துவகுணமும் போகின்ற வழியிலே குணங்கள் கடந்த நிலையிலே அவனை அடைந்து விடுவது என்பதுதான் ராமபக்தி சாம்ராஜ்யத்தினுடைய எல்லையாக இருக்கிறது. நன்மையும் செல்வமும் நாளூ நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா ராமா என்று 2 எழுத்தின பொன்னையும் பூமியும் பூவையரையும் நீ மனமே. ராமபக்தி சாம்ராஜ்யத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிற அடியார்கள் சொல்வதையெல்லாம் பார்த்தால் அவனுடைய நாமங்களை சொல்லுவதும் அவன் நாமங்களை கேட்பதும் அவனையே நினைப்பதும் முக்திக்கு வழியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ராமபிரானை நாம் நினைத்து ராமபக்தி சாம்ராஜ்யத்திலே நாமும் சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தியாகராஜ சுவாமிகள் போன்ற அடியாருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலே நாமும் ராமனை சிந்திப்போமாக. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், நல்ல திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களம், மாராபிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு ஈராறு நாமனுக்கு ரவி குல சோமானுக்கு மங்களம். ராஜாதி ராஜவேஷாய ராஜகோதண்டபாகவே ராஜீவ சாருநேத்ராய ராவபத்ராய மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம்.